தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகர்மன்ற கூட்டரங்கில் வைக்கப்பட்டிருந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இதை கண்டித்து பாஜகவுடைய கவுன்சிலர்கள் எல்லாம் அங்கே அந்த நகர்மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த அலுவலகத்திலே கீழே உட்காந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட விடிய அதாவது 10 மணி ஆகியும் இரவு நேரம் 10 மணி ஆகி அந்த போராட்டத்திலேருந்து அவங்க பின்வாங்குற மாதிரி இல்லை. இந்த நிலையில் அங்கே திமுகவுடைய குண்டர்கள், அதாவது திமுகவுடைய கவுன்சிலர்கள் மற்றும் திமுகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் ரவுடிகளை அழைத்து வந்து உள்ளே இருக்கும் பாஜக கவுன்சிலர்களை எல்லாம் அடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசும் ஒரு வீடியோ காணொலி அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஆமா வரணும், அதான் நடக்கும். நம்ம பண்ணக்கூடாது. ஆட்சி ஆமா ஆமா எம்சிக்கள் எதிராங்க. திமுக எம்சிக்களை வர சொல்லுங்க. சார் நீங்க கதவை தரங்க சார், நாங்க என்னன்னு பாத்துக்கிறோம். அக்கா மணி 9 மணி ஆயிடுச்சு. மணி 10 நாங்க அப்புறப்படுத்துங்க. இல்ல நாங்க அப்புறப்படுத்துவோம். இன்னைக்கு இந்த நைட் இந்த டைம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணியாச்சு. காலையில நடந்து காலையில பஸ் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நாங்க டைம் தரோம். அதுக்குள்ள நீங்க பண்ணலன்னா நாங்க பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள நீங்க பண்ணலன்னா நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம். கொஞ்சம் அமைதி ஒரு நாள் ஃபுல்லா காத்தாச்சு. 12 மணி நேரம் காத்திருக்கு அமைதி. இதுக்கு மேல அமைதி ஆகும் அவசியம் கிடையாது. அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆட்சி. யாரு நகராட்சி ஆட்சி நாங்க புடிச்சு வைப்போமா? இவங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு போவாங்க. அதை நாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இந்த தகவலை அறிந்து பாஜகவினர் மற்றும் பாஜகவுடைய கவுன்சிலர்கள் வெளியே காவல்துறையிடம் முறையிடும் இந்த காணொலியுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷத்தை கேட்ட அடிக்க வைக்கிறோம். நீங்க அடிச்சு போராட்டம் அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா இரவு 10 மணி ஆகியுமே அந்த போராட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்களை நகராட்சி தலைவர் சந்திக்கவே இல்லை. இந்த நிலையில திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு செல்லத்துறை மற்றும் அங்கு ரவுடி கும்பலுடன் திரு செல்லத்துறை சென்று போலீஸ் காவல் தடுப்பை உடைக்க முயற்சி செய்து கவுன்சிலர்களை தாக்குவோம் என்று பேசி அராஜக செயலில் ஈடுபட்டு வன்முறையை தூண்டுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு இந்த வீடியோ பகிர்ந்திருக்காங்க. வன்முறையை தூண்டும் திமுக நபர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி பொது அமைதியை காக்க வேண்டும் என காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு தென்காசி போலீஸுக்கு டேக் பண்ணி பாஜகவினர் ஆனந்தன் ஐயாசாமி அப்படிங்கிறவங்க வந்து இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க. முக்கியமாக அங்கே அந்த நம்ம பாரத பிரதமர் தொடர்ந்து 3வது முறையாக நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி உடச்சி தூக்கி போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு திமிரு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கும் பாஜக கவுன்சிலர்களுக்கு நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முக்கியமாக இந்த ஆளும் திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கவுன்சிலர்கள்லாம் எந்த அளவுக்கு ரவுடிகளாக மாறி ரவுடி ஆட்களை இட்டு வந்து பாஜக கவுன்சிலர்களை இப்படி அச்சுறுத்துறாங்க. முக்கியமாக பொறுப்பில் இருக்கிற கவுன்சிலர்கள் பாஜக கவுன்சிலர்களே இந்த பாடுபடுத்துறாங்கன்னா அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மிரட்டி என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுவாங்கன்னு நினைத்து பார்க்கவே முடியல. ஏன்னா பல பகுதிகளில் திமுகவினர் பல அராஜக வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். முக்கியமாக இது மாதிரி அராஜகத்தில் ஈடுபடும் இந்த ரவுடி கும்பல்களை வந்து காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.